நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க வாங்க. பயங்கரமான என்ன படத்துல இருந்த கான்செப்ட் இன்னைக்கு? 16 வயது நிலை படம். மயிலு, நம்ம சப்பானி, பரட்டை பார்த்தாலே தெரியலையா சார்? எல்லாமே பரட்டையாகிறீங்களா? நான் எப்படி செலக்ட் பண்றது? ஏண்டா சப்பானி, இந்த ஊர்லயே நம்ம பரட்டன்ன ஒருத்தருக்கு தானே தேய்ச்சி விடுற. அழுப்பிடு, நாட்டாம விட்டு எருமை, பண்ண விட்டு கண்ணுக்குட்டி எல்லாத்துக்கும் ராதான்னு தேய்ச்சி விடுற. அப்போ பரட்டைய எருமைன்ற அப்படியாடா? எருமைதான் பேசாத, நீதான் பேசுறிய. சந்திக்கு போன காசு விடு. என் இனிய மக்கள், உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜாவின் ஒரு புதிய படைப்பு 16 வயதினிலே ஒரு ரீமேக். இதோ உங்கள் கண் முன்னால் சப்பானி வரப்போற. என்னது, என்ன படம்? 16 வயதினிலே ஓகே, ஒரு ரீமேக். ஓகே, உங்கள் கண் முன்னால் இதோ சப்பானி வரப்போற மியூசிக் பிளே. இது பாரதி ராஜா வாய்ஸ்ல சொல்லு. இவ்வளவு நேரம் பாரதி ராஜா வாய்ஸ்ல தான் பேசுறேன். இது பாரதி ராஜா வாய்ஸ். ஆமா சார், இது பாரதி ராஜா வாய்ஸ்னா அப்ப பாரதி ராஜா வாய்ஸ் எது? என் இனிய மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா. போதுமா சார்? ஓ, என்னையா நீ கேப்டன் வாய்ஸ் பேசிக்கிட்டு இருக்க? சார் இது பாரதி ராஜா வாய்ஸ். இது பாரதி ராஜா. பாரதி ராஜா வாய்ஸ்ல கரெக்டா பேசு. கை வச்சுக்க. ரெடி. என் இனிய மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜாவின் ஒரு புதிய படைப்பு 16 வயதினிலே ரீமேக். இதோ உங்கள் கண் முன்னால் மியூசிக் பிளே. சப்பானி வரப்போறான். ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல கேட்டு பூனை குஞ்சி சொன்னதுண்டு. கதையில்ல சாமி, இப்போ காணுது பூமி. இது மட்டும் தானா இருக்குது? ஆத்தா எங்க போச்சு? அண்ணா, ஆத்தாவை பாத்தீங்களா? கோவிந்தராக்கா, ஆத்தா பாத்தீங்களா? ஆத்தா ஆத்தா எங்க? மயிலு கிட்ட கேப்பா. மயில 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 எங்க போனா? மயில என்னையா சுத்தி சுத்தி வர? அரச மரத்தை சுத்தினா சனி விலகுன்னு ஜோசியக்கார சொல்லிருக்கு. அப்ப என்ன மரேன்றியா? பின்ன உன்னை மனுஷன் சொல்றியா? ஓ மயில, சரி என் ஆத்தாவை பாத்தியா? உன் ஆத்தா பார்லிமெண்ட்ல மீட்டிங் போயிருக்கு. என்னது, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டு? இவர் பெரிய கலெக்டர், இவர்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? ஆத்தா வார்த்தை நாக்க புடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்கிறேன். மாதிரிப்பா அப்படியே மயில நிபுணா. ஆத்தா எங்க போனா? காலையில தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? அடே, நம்ம பக்கத்து வீட்டு முனியாடி இருக்கிறாள், ஆமா, அவ பொண்டாட்டி வீட்டுல இல்லேன்னு கூப்பிட்டா, அதான் போயிருந்து. அடா இருபட்ட பயலே, அவ பொண்ணு குத்த வச்சு குத்திட்டாளா, அவளுக்கு சடங்கு செய்யணும்னு கூப்பிட்டா, அதான் போயிருந்த. இப்ப புரியுதாடா என் ஆசை மருமகனே? ஆமா, நீதான் மருமவனன்ற. ஆனா மயில என்ன மனசுல கூட மதிய மாட்டா. எப்ப பார்த்தா திட்டிக்கிட்டே இருக்க ஆத்தா. அடிய மயிலி, ஏண்டி என் மருமகனை திட்டிகிட்டே இருக்குது? 1000 தான் இருந்தாலும் நாளைக்கு இவன் தாண்டி நீ கட்டிக்க போற வீட்டுக்காரு. அப்ப இன்னைக்கு மயிலுக்கு வீட்டுக்காரன் யாரு? தாடி பாலாஜி. அப்ப நேத்து மருவா கோபி. அப்ப முந்தா நேத்து போடா. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, என்னால சப்பானியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அடி ஏண்டி என் மருமகனுக்கு என்னடி குறைச்சலு? குறைச்சல் தான். அதான் விடுங்க, நம்ம ஊருக்கு புதுசா ஒரு டாக்டர் வந்திருக்காரு. சப்பானி, அவரு பாக்கறதுக்கு எப்படி இருப்பாரு? நான் எப்படி இருக்கேன்? கேனை மாதிரி இருக்கேன். என்னை விட அவன் கேவலமா இருப்பான். அவரு கேவலமா இருந்தா தப்பு இல்ல, உன்ன மாதிரி கேனைனா எல்லாமே இருந்தா பரவாயில்ல. டாக்டர். என்னது, இவனா டாக்டர்? பார்த்தா பழைய எழுகு பட ஆக்டர் மாதிரி இருக்கா.
மை டியர் பிரிட்டி வில்லேஜ் கேர்ள், உனக்கு என்னாச்சு? அடே எடுபட்ட பயலே, அவளுக்கு ஒண்ணும் இல்லடா. மை டியர் பிரிட்டி வில்லேஜ் உமன், உனக்கு என்னாச்சு? உனக்கு என்னடா ஆச்சு? இருக்கிறவங்க விட்டுட்டு எல்லார்கிட்டயும் கேக்குறியே. அடே சப்பானிக்கு தாண்டா உடம்பு சரியில்லை. சப்பானிக்கு உடம்பு மட்டுமா சரியில்லை, கை காலு மூஞ்சி எதுவுமே சரியில்லை. மை டியர் சப்பானி, உனக்கு என்னாச்சு? வாய் நாறுது. எப்பத்துல இருந்து? வாய் திறந்துல இருந்து. மை டியர் மைல், சப்பானிக்கு ஊசி போடணும்னா நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன். அதுல நீ வின் பண்ணா நான் உனக்கு ஊசி போடுவேன். ஓகேவா? மைல் தூக்கு, மைல் தூக்கு. கமா ஓபன் பண்ணு. கமா குட் கேர்ள். மைல், அது என்ன டெஸ்ட்னா, இப்போ இந்த சாசர்ல இருக்க ஜாம உன்னோட உதட்டால டச் பண்ணணும். குட் கேர்ள். இப்போ இந்த கையில இருக்க ஜாம உன்னோட உதட்டால டச் பண்ணணும். குட் கேர்ள். இப்போ என்ன டாஸ்க்னா, இந்த ஜாம நீ உதட்டால டச் பண்ணணும். பாய், இங்க என்ன 60 நோடி ஆறு ரெடியா நடக்குது? மை சொல்ல கண்டக்ட் பண்ற குருவம்மா, வேணும்னா நீ ட்ரை பண்றியா? பண்ணிடடா. ஆத்தா, நம்ம சந்தைக்கு போன நேரம் ஆச்சு, வா நம்ம போலாம். டேய் டாக்டர், நானும் சப்பானியும் அபிஷியல் ஒர்க்கா சந்தைக்கு போறோம். அது வரைக்கும் மயில பத்திரமா பாத்துக்கடா. கவலைப்படாத குருவம்மா, நான் பாத்துக்கிறேன். போ வா அத்தா, எப்படி போலாம்? மை டியர் மை. டாக்டர், எனக்கு உங்களை பார்த்த ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. அப்படியா? சொல்லு. ஐ லவ் யூ. மை டியர் மை, என்ன ஒரு நாளைக்கு 4 பொண்ணுங்க சுத்தி வருது. இருந்தாலும் எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ டூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆத்தா, நீ ஆடு வளர்த்த, கோழி வளர்த்த, மாடு வளர்த்த, ஊர் வந்த வளர்த்துனாரு சொல்லு. இல்ல ஆத்தா, நாய் ஏன் வளர்க்கல? அடே, ஆடு வளர்த்தா பிரியாணி போடலாம், கோழி வளர்த்தா கோழி பிரியாணி போடலாம், நாய் வளர்த்தா நாய் பிரியாணி போட முடியாது. ஒரு பகுடு நீ ஆசைப்பட்டா சொல்லு, அதுக்காகவே நாய் வளர்க்குறேன். இல்ல ஆத்தா, எனக்கு ஏன் ஆத்தா சப்பானின்னு பேரை வச்சா? அடே, இப்படி கோவணம் கட்டின்னு தெரிஞ்சா உனக்கு சப்பானின்னு பேர் வைக்காம அம்பானி நான் பேர் வைப்பாங்க. அத போ ஆத்தா, எனக்கு அசிங்கமா இருக்கு. மயிலு கூட என்ன சப்பானி சொல்றா தெரியுமா? அடே, என்ன பெத்த ராசா, இனிமேல் யாராச்சும் உன்னை சப்பானின்னு சொன்னா சப்புன்னு அறிஞ்சிடுறா. அப்ப வேற பேர் வை. அடே, இனிமே உன் பேரு சப்பானி இல்லடா, மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சனா? அது யாரு? அதுவா, அவரை சண்டை போட்டு செத்து போன உங்க மாமா மாதிரி குத்து சண்டை வீரரா. மாமா எங்க சண்டை போட்டு செத்து போனாரு? நீ தானே கள்ளத்துக்கு போட்டு சாவச்ச அவரை. ஐயோ அத்தா, அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தாதடா. ரெண்டாவது, மைக்கேல் ஜாக்சன் பாக்ஸர் இல்ல, டான்சர். தெரியுதுல்ல, மூடிக்கிட்டு வா. சப்பானி, காதுல விழ உன்னத்தான் கூப்பிட்ட வாடா. சப்பானி என்ன சொன்ன? சப்பானின்னு சொன்ன. என் பேரு சப்பானி இல்ல, மைக்கேல் ஜாக்சன். என்னடா திமுறா, எண்ணெய் தேய்ச்சி விட்டு போட. நல்லா எண்ணெய் போட்டு தேட. நல்லா எண்ணெய் போட்டா? ஆஹா, நல்லா சூடா எதமா. ஆயில் இருந்தா சூடா தான் இருக்கும். என்னது? ஒண்ணும் இல்ல பத்த. நல்லா நல்லா தேடா. அது கரெக்டா நேரம் ஆச்சு.
ஆத்தா பையன் சந்தைக்கு போன காசு கூட. இந்த காசு கிளம்பு. நான் போறேன். மயில் வேற தனியா இருக்கும். இல்ல என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. ஏய் வாடாங்க. வாங்க மூடு. ஏய் மயில் தனியா இருப்பாளா? ஆமா. இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. மயில் வீட்டுல சொறி நாய் கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க தெரியுமா? போட போட மெய்யாலுமே அடிக்கிறப்பா. மயில் ஓடாத நில்லு மயில். மயில் ஓடாத. மயில் ஓடாத நில்லு. அப்படியே பாரு. மயில் நீ ரொம்ப அழகா இருக்க. சி போங்க. ஏய் பொய் சொன்னா பிடிக்காதுல உனக்கு? சி போங்க டாக்டர். சிரிக்காத பயமா இருக்கு. நான் விரும்பினது உன்னோட படிப்பே இல்ல, உன்னோட அழகே வயசு. என்ன பார்த்து கண்ணி அங்கேயா பார்க்க எல்லாத்துக்கும் சிரிக்கிறேன். எவ்வளவு நேரம் நம்ம உட்காந்துக்கிறோம்? எங்க ஆத்தாவும் சப்பானியும் சண்டைக்கு போயிருக்குல்ல, இன்னும் வரல. அப்போ அதுக்குள்ள நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோமா? ஏய் பேசலான்னு சொன்னேன். ஏய் மாய் இது உன்னை ஓடி பிடிச்சு எனக்கு மூச்சு வாங்குது மாய். டாக்டர் மாய் I love you. Oh, thank you. I love you. Love you too. I love you. Smile. எடுபட்ட பயலே. என்னடா பண்றாடே? டாக்டருக்கு வாடாடே. எடுபட்ட பயலே டேய். மயில பத்திரமா பாத்துக்கடானா பல மணி நேரமா நான் பாத்துட்டு இருக்கறேன். எடுபட்ட பயலே. ஏய் குருவம்மா இன்னும் முடியல. இன்னும் முடியலையா? அடே என்ன பண்ற பாரு. Smile. அவர் அடிக்காத. ஏ நான் அவரை காதலிக்கிறேன். என்னது அதுக்கு நீ செத்தே போலாடி. ஆத்தா அவளை அடிக்காத. உங்க புருஷனை கள்ளத்தை விட்டு சாவ வச்சல, அதே மாதிரி மண்டைய கள்ளத்தை விட்டு சாவ வச்சிருவல. அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துறாங்க. மாய் உங்க அம்மாக்கு குளிர் ஜுரம்னு நினைக்கிறேன், அதான் ஒதுருது. சும்மா இருங்க. ஆத்தா நான் இவரதான் கல்யாணம் பண்ணிப்பேன். அடே இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 4 பொண்ணுங்க இருக்குது. மாய் அதனாலதான் நீ எப்பவுமே உன்னை 4 பொண்ணுங்க சுத்தி சுத்தி வருதுன்னு சொன்னியா? எஸ் மை டியர். சாவடிப்பேன். ஊரை விட்டு வெளில போ. மாய் போடா. மாய் போடா. போறதுக்கு முன்னாடி ஒண்ணே. போடா. மாய் மாய் அந்த ஜம்ப். மாய் ஆத்தா அவளை அடிச்சு அனுப்பிடு ஆத்தா. பாத்தியாடி நான் அப்பவே சொன்னால என்னதான் இருந்தாலும் என்னைக்குமே இவன் தாண்டி என் புருஷன். இருந்தாலும் இவன் தாண்டி, இவனுக்கு நீ தாண்டி புருஷன். மறுபடியும் வளர்த்துடா. என்னைக்கு இருந்தாலும் இவனுக்கு நீ தாண்டி, நான் தாண்டி. ஐயோ இவனுக்கு நீ தாண்டி பொண்டாட்டி. Hey Mile. ஃபுல் டீமே ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. சூப்பர். டீமுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? எல்லாரும் மாத்தி சாத்திக்கினீங்க. அதுவே எல்லாரும் சேர்த்து என்ன மட்டும் தான் சாத்துறாங்க. அதை கவனிச்சியா? நீங்க தான் ஸ்பெஷலா கூடையாலே வாங்குனீங்களே. அக்கா எப்படி இருந்துச்சு? ரொம்ப அழகா இருந்துச்சு. காந்திமதி அம்மா கேரக்டர் பழனி பண்ணீங்க. ரொம்ப கஷ்டம், ஆனா அது ரொம்ப அழகா பண்ணீங்க. அது கூட அது அந்த வாய் வச்சுக்கிட்டு அப்படியே வருது. நான் எங்க போயிடுமோன்னு நினைச்சு பயந்தேன். அதே மாதிரி சிங்கப்பூர் தீபன் நீங்கள் நல்ல ப்ரொனன்சியேஷன். ஏன்னா டைலாக் டெலிவரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த மயில் அப்படின்றது மொத்தத்தில் உங்கள் டீம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ. பாட்டில் போடுறாங்க தெரியுமா? அது நீ பல் தேய்ச்சி அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டில் இருக்கா நீங்கள் சொன்னதா? அது பெரிய விஷயம். ஏன்னா வந்து திடீர்னு ஆன் த ஸ்பாட் கிரியேட் பண்ணல. மொத்தத்தில் சூப்பராக இருந்துச்சு. ரஜினி சார் மாதிரி அப்படியே இருக்கீங்க தலை. ஆமாம் சார். தெரியாமல் சொல்லிட்டேன் விட்டுரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு இவ்வளோ ஒரு குள்ளமாக ஒரு தொப்பை வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சாம்பிள் வேணும்னா உங்களை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் சார் அவர் இருப்பாரு அப்படின்னு. ஏன்னா அவருடைய ரஜினி மாதிரி பண்றேன் சார். இல்ல ரஜினி சார்கிட்டே டைரக்டா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு பையன் ஒரு 4 ஃபிகரை அட் அ டைம்ல பார்க்கும்போது 4 ஃபிகரும் அவனுக்கு ஓகே சொல்லிட்டு அவனுக்கு உள்ளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி எனக்கு வந்து போறேன்.